நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பாஸ் ஆக வேண்டிய வயசுல பாஸ். திண்டுக்கல் ரீட்டா வந்துருச்சா? ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? பாஸ் ரீட்டா வந்தா மட்டும் உனக்கு என்னையா வந்துட போகுது? அந்த கட்டையை பார்த்தா தான் இந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? போய் லோ ஆங்கில உட்காந்து பாரு. போசே ரொம்ப நேரமா நிக்கிறேப்பா. பேசாம போறியா? பண்ணாட்டி சொல்லிவிடுவா. ஏய் போசே ப்ளீஸ் போசே போய் புள்ள குட்டியை படிக்க வையா. போயா அடச்சே. ஐயோ ஹலோ, மூட வேண்டியது நாங்க. அந்த பழக்கம் தான் உங்களுக்கு இல்லையே. ஏங்க சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க. வெளியெல்லாம் கத்துறாங்க. கொஞ்சம் விட்டா அவங்க இருக்க வரைக்கும் கூரையை பிடிச்சிட்டு உள்ள வந்துருவாங்க போல. நீயும் ஜிகு ஜிகுன்னு தான் இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவோமா? போங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. ரத்தம் இல்லையா? வரும். நீங்க மட்டும் பாருங்கடா, மத்தவங்க பாப்பாங்க. ஹலோ செக் 1 2 3. ஆடா ஒர்க் ஆகல, ஆனா நல்லா வேலை செய்யுது. அப்படியே பேஸ் வையா. அப்படியே ஏத்து கோவர்தியா. அப்படியே கம்மி பண்ணியா. அவன் கிடைக்கிறேன். முதல்ல டீயை குடியா. என்னையா டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டீயை குடிச்சினா கொளுத்தி புடியான் பாத்துக்க. வேலை நேரத்துல டீ. இந்த ஸ்டீரியோ 3D RO 3D DTH என்ன அளவு இருக்குமே அதெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. என்னத்த கிழிச்சி வாங்க ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஹலோ கையடா, அவனுக்கு டிடிஎச் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நீ பண்றியா? சூப்பர்ரா. இப்ப பாரு. ஹலோ செக். அப்படியே கீழே கம்மி பண்ணியாச்சு மாப்ள. அப்படியே கொஞ்சம் அப்படியே லோல் பண்ணு. ஹலோ சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. உட்காருங்கண்ணே. டேய் இப்பதான்டா சட்டையை மாத்தின. கண்டுக்காத. மண்டையில எதுவும் அடிச்சிட்டாங்களா? காலையில கூட சட்டை இல்லாம தான் தெரியுவான்னு நினைக்கிறேன். ஹலோ டோங்கிரிகோஸ், இது அப்படியே படிச்சு மேடையில் நம்மள பில்டப் பண்ண. மேடையில் தானே இருந்த, நீயே படிச்சுக்க வேண்டியதானே. பாத்தியா, இதுக்கிட்ட உள்ளூர் மைக் செட்டுக்காரன் வைக்க கூடாதுன்றது. மாப்பிள்ள கூட உன்னை எப்படி நான் பில்டப் பண்றேன்னு பாரு. அமைதி. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம், நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. பேசிருங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டில் படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, இன்னும் இதுக்கும் கை தட்டுறாங்க, மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. அதாவது கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் எனது அருமை மக்களை குஷிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். டென்ஷன் ஆகுது. பல தடைகளை கடந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய் கொளருதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா? எக்ஸ்கியூஸ் மீ. நோ பாய்சன். சமாளிக்க வேண்டியிருக்கு. அதாவது இன்னும் நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். அதாவது திண்டுக்கல்
ஒருத்த ஆரம்பிச்சிட்டா. சூப்பர். அண்ணனின் நாணை கிணங்கி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது வணக்கம். இங்க வர அந்த இருப்பதெல்லாம் போதும். திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. ஆடுறது திண்டுக்கல் ரீட்டா தானே? அப்புறமா பேசுங்க. ராத்திரி நேரத்து பூஜை அடுத்ததாக வரும் பாடல் நாடி நரம்புகளை எல்லாம் சுண்டி இழுக்கும், ரத்தங்களை உறைய வைக்கும் நிலாக்காய். நேரம் நல்ல நேரம் நெஞ்சம் பாகுதி காமந்திடும் பானம் தண்ணீர் கேட்குமே கண்டே தாகம் தணிஞ்சதா. என்ன கோயில் திருவிழா நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாச்சும் நினைச்சீங்களா? சாய் பாட்டு போடுங்க. சாமி பாட்டெல்லாம் ஆடி பழக்கம் இல்லைங்கய்யா. ஆட தெரியாட்டி ஆடி பழையங்கடா. சாமி பாட்டு போடல அம்புட்டு பேரை கொளுத்தி போடுவோம் கொளுத்தி. சரியா ஆடி பழகிறோம். எல்லாம் சாமி பாட்டுக்கு ரெடி ஆகுமா? என்ன சிவனாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டியாப்பா? பார்த்துட்டியா? அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி தங்கச்சிக்கு அண்ணன் கொடுக்குற சீதனம்மா. சீதனமா? ஆமாம்மா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டேனா? நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன கைமாறு. அது இல்லைண்ணே, உங்க ஊர் திருவிழாவை நல்லபடியா பாதுகாப்பா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. கடமைக்கு எதுக்குண்ணா இந்த கைமாறலாம்? மனசார சொல்ற தங்கச்சி, என் குடும்பத்தில் நிறைய வசதி இருக்கு. ஆனா யாருமே 10ஆம் கிளாஸ் தாண்டல. இன்னைக்கு என் பொண்ணு 12ஆம் கிளாஸ்ல அடி எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கானா? அது காரணம் யாரு? நீ தானே. நீ மட்டும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்க, அவ எவ்வளவு தூரம் வந்திருப்பாளா? அண்ணே, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும்ண்ணே. ஆனா நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த போஸ் பாண்டிக்கு சொல்லுங்கண்ணே. போஸ் பாண்டி தங்கமான பையன், தரமான பையனாச்சே. ஆமா அண்ணே, உங்க பொண்ணு கல்யாணத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறுத்த சொன்னதே அந்த போஸ் பாண்டி தானே. அந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் நானே உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தினேன். சரி, நான் வரேண்ணே. அண்ணே, நான் அன்னைக்கே சொன்னேன் அவனாத்தான் இருக்கணும்னு. இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? அந்த கூல் மாய் காது இல்லாம தெரியற மாதிரி இவன் தலையில முண்டமா தெரியணும் முதலாளி. அவனை ஆட்டா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அருவாளை மட்டும் ஏட்ட கொடுப்பா, நான் ஜெயிலுக்கு போறேன். யாத்தே, ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. முடியல, என்னால முடியல. அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். அவனை கண்ட துண்டமா வெட்டி மூட்டையா கட்டி அவனை கம்பாயில ஏறியணும். என்ன சிவராட்டி சொல்ற?